ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேலை கொஞ்சம் கீரை, 2 கீரை விதை இருந்துச்சு, பச்சை தண்டு கீரை விதை. ஸோ அதுக்கு நான் மண் கலவை 2 க்ரோ பேக்கில் மண் கலவை ரெடி பண்ணி 2 கீரை, அரைக்கீரையும் தண்டுக்கீரையும் போட போகிறேன். ஸோ அதை போட்டு அந்த வேலை ஃபஸ்ட்டு பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஏன்னா கீரை இந்த விதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மண் ரெடி பண்ணி க்ரோ பேக் செட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அது இன்றைக்கி ஒரு 2 பேக்கில் மண் போட்டு அந்த விதையை போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்டுக்கீரை போட்டாச்சு. தென் அதுக்கடுத்து அரைக்கீரை விதை அது இப்போ போட்டுக்கலாம். ஸோ இது இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா இதை விட பெட்டராக போடணுன்னா மண்ணோடு மிக்ஸ் பண்ணி போட்டால் விதைகள் எதுவுமே ஒரே இடத்துல போகாமல் ஈவனாக இருக்கிறதுக்கு மண்ணோட மிக்ஸ் பண்ணியும் போடலாம். ஸோ 2 விதையும் நம்ம இன்றைக்கி போட்டாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கோகோபீட் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் அடுத்து ஒரு 2 க்ரோ பேக்கில் நாற்றுகள் மாற்றி வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அது டிலே ஆகிட்டே இருக்குது. நிறைய நாற்று என்னென்னா மாற்றி வைக்காமையே ரொம்ப அந்த சீட் ட்ரேலையே வாடி போயிடுது. ஸோ இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். மேலே கொக்கோபீட் இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் தண்ணியே அதில் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக விதைகள் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறையா விதைகள் கொக்கோபீட்டில் மட்டும் போடுறாங்க நிறையா பேர். கொக்கோபீட் அந்த தண்ணியை தக்க வச்சுக்கிற தன்மை எப்போயுமே ஈரப்பதமாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது ஒரு பாகக்காய் நாற்று. ஸோ அதுக்கு நான் ஒரு பேக் செட் பண்ணி அதையும் நான் மாற்றி வைக்கிறேன். நிறையா நாற்றுகள் இந்த தடவை மாற்றி வைக்கிற பட்சாலும் நிறைய வாடி போயிடுது. ஸோ என்ன ரீசன்னு தெரியல. மேபி வெயில், இந்த வெதர் சேஞ்சு, சில நேரம் பனியே அதிகமாக. ஸோ ஒரு நாற்று ஒரு மண்ணோட நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் தேவை, கொஞ்சம் தண்ணியும் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் அதுவே அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஸோ காலையில் வச்சா சில நேரம் ரொம்ப அதிகமாக வெயில் வந்துடுது. சாயந்தரம் மாற்றி வச்சா சூரியன் சுத்தமாக இல்லை, பனி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாற்றத்தினால கொஞ்சம் நிறையா நாற்றுகள் மாற்றி வைக்கிறப்பயே நமக்கு மறுநாள் பார்த்தா அது ரொம்ப வாடி போய் அது சர்வைவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ஒரு பீக்கங்காய் நாற்று. ஸோ இதையும் நம்ம மாற்றி வச்சிட்டோம். ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் மண்ணை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இது மேலே கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுறலாம். பழைய செடிக்கும் ஏற்கனவே உள்ள நாற்றுக்கும் தண்ணி விட்டுறலாம். அந்த லீவ்ஸை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலாம், காஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே வச்ச பாகக்காய் ஃபஸ்ட்டு மாற்றி வச்ச நாற்றுக்கு தண்ணி விட்டுறலாம். இது இன்னொரு நாற்று. அதுக்கு இதில் 2 வைக்கலாம். ஒரு பச்சை மிளகா செடியும் இதில் இருக்குது. ஸோ பச்சை மிளகாவை லேட்டர் நம்ம மாற்றணும். பட் இப்போ மாற்றி வைக்கலன்னா அதுலேயே நிறைய நாற்று அந்த சீட்ரேயில் சாக ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்காக நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் மாற்றி வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகானா அதோடையே மாற்றி வைக்கணும். ஸோ நம்ம இங்கே ஒரு மண் பற்றாக்குறையினாலையும் நம்ம இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நாளாக மாற்றிடலாம். ஸோ அதையும் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிறத கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இதை நான் நாளைக்கு காலையில் பார்த்தா தான் இது சர்வைவ் ஆகிருக்கா இல்லையான்றது எனக்கே தெரியும். ஸோ அதையும் நான் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.